அது மலம் போகும் பொழுது எரிச்சலோடு போகுது, ப்ளீடிங் ஆகி போகுது, சதையெல்லாம் அங்கே வந்து அப்படியே வெப்பத்தினால அப்படியே தொங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பங்குனி, சித்திரை, வைகாசி அப்படிங்கும் பொழுது இங்கே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மை போடுறது பூரா சூட்டு நோய்களாக வரும். இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து நம்முடைய சிறுவுடல் பெருங்குடலை பாதுகாக்கக்கூடிய ஒரே நபர் நொங்கு தாங்க. நொங்கும் பதனியும் தான். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹிப்பாதை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பைல்ஸ்லேருந்து நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துடலாம். பைல்ஸ் வராமல் முதல்ல வந்து வெளியே வந்துடலாம். அப்போ பைல்ஸ் பிரச்சனை இருக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம காலை உணவாக என்ன வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா, ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மலச்சிக்கல் தான் பலச்சிக்கல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மலச்சிக்கலினுடைய அடுத்த கட்டம் பைல்ஸ். இந்த பைல்ஸில் இன்றைக்கி பல பேர் அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. அதில் குறிப்பாக இப்போ வந்து வெயில் காலம் நமக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. இனி அக்கினி நட்சத்திர வெயில் அதெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னம்னா அதிகப்படியாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேயும், அது மலம் போகும் பொழுது எரிச்சலோடு போகுது, ப்ளீடிங் ஆகி போகுது, சதையெல்லாம் அங்கே வந்து அப்படியே வெப்பத்தினால அப்படியே தொங்குது, எனி டைம் வந்து ஆனஸ் ஏரியா ஹீட்டாகவும் எரிச்சலாகவுமே இருக்குதுன்றது இன்றைக்கி பல பேரோட பிரச்சனைகளாக இனி வரும் காலங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயில் காலம். நீங்கள் நார்மலாக தரையில் உட்காந்தாலே அப்படியே ஹீட் அப்படியே உள்ளே ஏறும். ஆனால் நீங்கள் சீட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஃபோம் சீட்டில் அதிக நேரம் நீங்கள் ஃபுல் டைம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே உட்காந்துருக்கப்படும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆனஸ் ஏரியாவில் அதிகமான வெப்பம் ஏறும். ஏசி ரூமில் தாங்க ஒர்க் பண்ணுறேன், நான் கூலிங்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏசி ரூமில் நீங்கள் உட்காரப்படும் பொழுது இன்னும் வெப்பம் அதிகமாக ஏறும். ஏசி ரூமில் இருந்தால் அதிகமாக வெப்பம் ஏறுமா அப்படின்னோம்னா நிச்சயமாக. ஏன்னா நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே வெப்பம் உருவாகிட்டே இருக்கும். அந்த வெப்பத்தை வெளியேற்றுற வேலையை நாம் பண்ணணும். ஆனால் நம்ம பண்ணுறோமான்னு பார்த்தோம்னா கிடையாது. வெப்பத்தை வெளியேற்றுற வேலையே பண்ணுறது கிடையாது. வெப்பம் ஏதாவது வெளியேறதுக்கு வேர்வை வேர்த்தா தான் வெப்பம் வெளியேறும். ஆனால் வேர்வை வேர்க்க விடுறோமா? வேர்வை வேர்க்க விடுறதே இல்லை. ஏன்னா எந்த நேரமும் நம்ம வந்து ஃபேனுக்கு அடியிலே இருக்கிறோம், ஏசிக்கு அடியிலே இருக்கிறோம். வேர்வையை வேர்க்க வைக்கிறதுக்கு வேலையே இல்லை. அந்த வேர்வை கழிவுகளை வெளியேற்ற தான் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் நமக்கு வந்து சரியாகும். அப்போ அன்றைக்கி 95% நோய்கள் உடலில் வெப்ப நோய்கள் அப்படின்றாங்க. அது இந்த ஏப்ரல் மாத கட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பங்குனி, சித்திரை, வைகாசி அப்படிங்கும் பொழுது இங்கே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மை போடுறது பூரா சூட்டு நோய்களாக வரும். இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து வெப்ப நோய்களில் அதிகமாக வந்து பாதிக்கப்படுவோம். அதில் குறிப்பாக பைல்ஸ். இந்த பைல்ஸ் பிரச்சனையில் அதிகமான மக்கள் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போ இதுக்கு முன்கூட்டியே நம்ம ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணிக்கலாமா? ஏன்னா எப்போவுமே வந்து ப்ரிவென்ஷன் மெடிசன் தான் நம்ம வந்து ரொம்ப பெட்டர். ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத விட வருவதற்கு முன்னாடியே தடுத்துக்குங்க. அது மட்டும்தான் ஒரு அற்புதமான சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் அவஸ்தைப்படாமல் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்ததுக்கப்புறம் தேடப்படும் பொழுது அதனுடைய பாதிப்பு அதிகமாகிட்டு இன்னும் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ பைல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது ப்ரிவென்ஷன் மெடிசனாக என்ன பண்ணலாம்? பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி 2 பார்ட்டாக நம்ம வந்து பார்ப்போம். அதை ப்ரிவென்ஷன் மெடிசனாக நம்ம வந்து பைல்ஸ் வராமல் பாதுகாக்கணும். நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நான் வந்து சீட்டட் ஒர்க்கு தான் பார்க்குறேன். அதுவும் வந்து ஒரு ஃபோம் சீட்டு உள்ள அப்படி ஒரு குஷன் சேரில் தான் அதிகமாக உட்காந்துருக்கிறேன். இது வேலை பார்க்குறவங்களுக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய வந்து வீட்டில் வந்து சோபாவில் தான் அதிக நேரம் உட்கார்ற மாதிரியான சூழல் இருக்குது. அப்போ வீட்டில் அவங்களுமே வந்து சோபாவிலேயே வந்து அதிக நேரம் உட்காந்துருக்கப்படும் பொழுது அவர்களுக்கும் அங்கே பைல்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆமாம். அப்போ அந்த ஆனஸ் ஏரியா க்ளோஸ்டாகவே இருக்கும். அங்கே நமக்கு வந்து ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான சில சொல்யூஷன் சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ரிவென்ஷன் மெடிசன் மாதிரி பைல்ஸ் வராமல் பாதுகாக்கலாம். சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனஸ் ஏரியாவில் ஏதாவது எரிச்சல் ஆகிறது, அங்கே வந்து அப்படியே ஒரு காற்று போகும், அது வந்து ஹீட்டாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரிலாம் வந்து போகுதுங்க அப்படின்லாம் உங்களுக்கு வந்து ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் சொல்கிற சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஐட்டங்களில் இந்த காலகட்டங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பதனி, இளநீர், நொங்கு இதை முதல்ல அவசியம் எடுங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடலை பாதுகாக்கும். உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடலை பாதுகாக்கக்கூடிய ஒரே நபர் நொங்கு தாங்க. நொங்கும் பதனியும் தான்.
இளநீர் உங்களுக்கு டோட்டலாக கிளென்சிங்க்கு நல்லா இது பண்ணி கொடுக்கும், டோட்டலாக உடம்பை கூல் பண்ணுறதுக்கு நல்லா பண்ணி கொடுக்கும். ஆனால் நொங்கும் பதநீரும் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய சிறுகுடலையும் பெருங்குடலையும் கூலிங்காக வச்சுக்கக்கூடிய வேலைக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தாங்க பெஸ்ட்டு. இந்த காலகட்டங்களில், இந்த வெயில் காலகட்டங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் டெய்லி வந்து வெளியில் போகப்படும் பொழுது பதநீரும் நொங்கும் அவசியம் இப்போ இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய சிறுகுடல்லையும் பெருங்குடல்லையும் ஏதாவது வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள், பைல்ஸு, அங்கே ஆனஸில் ஏதாவது புண்ணு, அது மாதிரி எதுனாலும் வராமலே தடுத்துரும். இது ஒரு ஈஸியான ஒரு வழி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹிப் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிப் பாத் நீங்கள் வந்து அவசியம் பண்ணுங்கள். அது ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், இந்த பைல்ஸ் வராமல் தடுக்கும். ஹிப் பாத் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா, ஒரு டப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டப்பில் வந்து ஒரு அரை டப்புக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டர், ரூம் கிளைமேட் வாட்டர், நார்மல் வாட்டர் ஒரு அரை டப்பு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே உட்காரணும், அவ்வளோதான். உங்களுடைய காலை 2 வெளியில் தொங்க போட்டுருங்க. ஏன்னா இந்த காலை 2 வெளியில் தொங்க விட்டு இப்படி வி ஷேப் மாதிரி காலை அப்படி தொங்க விட்டு உங்களுடைய வயிற்று பகுதி, உங்களுடைய காலோட தொடைப்பகுதி அது மட்டும் வந்து நனைஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் டப்புக்குள்ளே. மீதி ஏரியாலாம் நனைஞ்சிருக்காது, சரிங்களா? ஆமாம், தொடைப்பகுதி தான் நனைஞ்சிக்கிட்டு இருக்கும். காலை 2 வெளியில் போட்டிருக்கிறதுனால அங்கே தொடைக்கு முழங்கால், அது கீழே உள்ள கால்லாம் வந்து நனைஞ்சிருக்காது. அந்த மாதிரி போட்டு உட்காரணும்னு சொல்லி சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணணுமா? வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ரோஸ் வாட்டர், ஆமாம், ரோஸ் வாட்டர் வந்து அதில் ஊற்றிக்கிங்க. இது என்னென்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூலிங்காக ஆகிறதுக்காக தான். ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் மட்டும் அப்படியே ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருங்க. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹிப்பாதை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, பைல்ஸ்லேருந்து நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துடலாம். பைல்ஸ் வராமல் முதல்ல வந்து வெளியே வந்துடலாம். ஆமாம், பைல்ஸ் பிரச்சனை இருக்குதுன்னா இதையும் பண்ணுங்கள். நான் இன்னொரு சொல்யூஷன் சொல்லுவேன், அதையும் சேர்த்து பண்ணுங்கள், பெட்டர். ரைட்டு. அப்போ ஹிப்பாத் ஒன்று பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பதநீர், நொங்கு அது போன்ற வந்து எடுத்துக்கிறோம் ஒன்று. அடுத்து இந்த வெயில் காலகட்டங்களில் நீங்கள் இந்த மைதா உணவுகள் எடுத்துக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. இதுதான் உள்ளே வந்து ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சும். அப்போ உங்களுடைய பாடிக்குள்ளே ட்ரைனஸ் கொடுக்குற வேலையை அது வந்து பண்ணிடும். குறிப்பாக நம்மளுடைய இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்களை உறிஞ்சக்கூடிய ஒரு வேலையை பண்ணும் இந்த மைதா ப்ராடக்ட். அப்போ இந்த வெயில் காலகட்டங்களில் நமக்கு எக்ஸஸாக வந்து வாட்டர் தான் நமக்கு வேணும். ஆனால் எக்ஸஸாக நம்ம வாட்டரும் குடிக்கிறது இல்லை, ஆனால் வாட்டரை உறிஞ்சக்கூடிய ஐட்டங்களும் அதிகமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறது. அதனால் இந்த காலகட்டங்களில் மைதா ப்ராடக்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, பெட்டர். இந்த காலகட்டங்களில் நம்ம காலை உணவாக என்ன வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா, இந்த வெயில் காலத்தை நம்ம வந்து அப்படி கூலிங்காக இது பண்ணுறதுக்கு, பைல்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு காலையில் பழைய கஞ்சி. ஏன்னா பழைய கஞ்சி முதல் நாள் வந்து அதை சமைச்சு நம்ம வந்து அதை சாப்பாடு சாப்பிட்ருவோம். மிச்சத்தை வந்து அந்த வடி தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில் நல்லா அது வந்து புளிச்ச தண்ணியாக அந்த கஞ்சி வந்துடும். அந்த கஞ்சியில் அப்படியே சின்ன வெங்காயம் அப்படியே கடிச்சிக்கிட்டு அந்த பழைய கஞ்சி சாதத்தை மட்டும் காலை உணவாக எடுங்க. அந்த கரைச்ச அந்த நீரா தண்ணியும் அப்படியே வந்து குடிச்சிருங்க. இதுதான் காலை உணவு. இந்த வெயில் காலம் முழுவதும் முடியும் வரை எடுத்திங்கன்னா பைல்ஸ் உங்களுக்கு வராமல் தடுத்துடலாம். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனையே இல்லாமல் இது வந்து மாற்றி கொடுத்துரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பைல்ஸ் இருக்குது. இந்த பைல்ஸ் இருக்குதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு பைல்ஸ் இருக்குதுன்னா, பைல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உள் மூலம் இருந்தாலும் சரி, வெளி மூலம் இருந்தாலும் சரி, நான் சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதும், அந்த பைல்ஸ்லேருந்து நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துடலாம். ரைட்டுங்களா? என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இதற்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்திருக்கும். ஏன்னா கான்ஸ்டிபேஷன்ன்றது ஒரு எச்சரிக்கை மணி. அந்த மலச்சிக்கல் வந்து எச்சரிக்கை மணி. பின்னாடி இது வந்து நான் வந்து பைல்ஸாக வந்துடுவேன், பௌத்திரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி. இப்போ அங்கேயே நம்ம சரி பண்ணியிருந்துருக்கணும் கான்ஸ்டிபேஷன்லேயே. சரி விட்டாச்சு, இப்போ பைல்ஸ் வந்துருச்சு. இப்போ ஈஸியான சில சொல்யூஷன் சொல்கிறேன், பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, துத்தி இலை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த துத்தி இலை இருக்கு இல்லையா, இந்த துத்தி இலை உங்கள் ஏரியாவில் நிறைய அந்த குப்பை கூலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கிடைக்கும். கம்மாய் கரையோரத்தில் கிடைக்கும். பைபாஸ் ரோட்டில் 2 பக்கமும் இன்றைக்கி வந்து துத்தி இலை நிறைய கிடைக்குது. அந்த துத்தி இலையை எடுத்து பிடிங்கிக்கங்க. பிடிங்கிட்டு துத்தி இலையோடு சேர்த்து சின்ன வெங்காயம், துத்தி இலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் சேர்த்து, ஓகேங்களா? ஆமாம், அதை கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து அரைச்சிருங்க. ஏன்னா நல்லா அரைச்சிருங்க.
ரொம்ப நைஸாக அரைக்கணும் தேவையில்லை, கொஞ்சம் அப்படி ரவை பதத்துக்கு அரைக்கலாம். நைஸாக அரைச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதை வந்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ஓகேங்களா, இந்த சீடைன்னு சொல்லுவாங்க, அந்த மிட்டாய் சீடை மிட்டாய்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி பெருநெல்லியை விட கொஞ்சம் சின்ன சைஸ், பெருநெல்லி அளவுக்கு போகக்கூடாது, சிறுநெல்லிக்கும் பெருநெல்லிக்கும் நடுவில் அந்த சைஸ் வச்சு கூட போனால் கூட போதும். அந்தளவுக்கு வந்து அப்படியே உருண்டையாக உருட்டி நிழல் காய்ச்சலில் காய போட்டுருங்க. சிறுநெல்லி சைஸ் கூட போதும், ரொம்ப பெருசாலாம் வேணாம். ஏன்னா இதை வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்ற அளவுக்கு சைஸ் சின்னதாக இருந்தால் போதும். அப்போ உருட்டி நிழல் காய்ச்சலில் காய போட்டுருங்க. வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணலை, ஒன்லி துத்தி இலை, சின்ன வெங்காயம், அவ்வளோதான். அரைச்சி அப்படியே வந்து காய போட்டுக்கிறோம், சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி. டெய்லி காலையில் இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 உருண்டைகள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. ஒரு 4 உருண்டை அதை வந்து சாப்பிடுவாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். வித்தின் 7 டேஸில் ஒரு அற்புதமான மாற்றம் வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நாள்லேயே ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ, மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. லூஸ் மோஷன்லாம் போகாது, மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். மோஷன் போகிறப்ப உங்களுடைய ஆனஸில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அழுத்தி ட்ரை பண்ணி வெளியே போகும் பாருங்கள், அது இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஆனஸ் ஏரியாவில் அந்த சதை வந்து தொங்குது, அதை கிழிச்சிக்கிட்டு மலம் வெளியில் வர்ற மாதிரி இருக்குன்னா ஒரு டைட்டான ஃபீல் இருக்கும்ல, கிழிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி எரிச்சலோடு இருக்கும் பாருங்க, அது இருக்காது. ஃபஸ்ட்டு நாள்லேயே அந்த ஃபீல் தெரியும். ஒரு 7 நாளில் டோட்டலாக இன்னும் அந்த ஏரியா வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த துத்தி இலைக்கு நம்மளுடைய ஆனஸில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ இதை வந்து மட்டும் அவங்க டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தால் அவங்க எவ்வளவு நாளுங்க எடுக்கலாம், எவ்வளவு நாள் வேணாலும் எடுக்கலாம். இதனால் ஒன்றும் ஆகப்போகிற கிடையாது, நல்ல விஷயந்தான். அதனால் எவ்வளோ நாளும் எடுக்கலாம். ஆனால் ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னோம்னா, ஒரு சில பேருக்கு அது 7 நாள்லேயே சரியாக இருக்குது, ஒரு சில பேருக்கு 14 நாளில் சரியாக இருக்குது, ஒரு சில பேருக்கு 21 நாளில் சரியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரேராக சில பேருக்கு 48 நாள் வரைக்கும் எடுத்துருக்குது. பட் இது வந்து நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் நம்மளுடைய பேஷண்ட்டுக்கு சொல்லக்கூடிய சஜஷன் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ஸை அவங்க பயன்படுத்தி அந்த ஃபீட்பேக்கை கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த அனுபவ பதிவு தான் இன்றைக்கி உங்களுடைய இதில் வந்து இன்றைக்கி இந்த டிப்ஸை கொடுத்துக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பைல்ஸ் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். பைல்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஈஸியான சொல்யூஷன் சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பைல்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். அதனால் இந்த வெயில் காலகட்டங்களில் அவசியம் இந்த வீடியோவில் சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் கடைபிடித்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு யாராவது இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த டிப்ஸை அவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.